சப்போஸ் இப்ப ரீடேக்னு சொல்லிட்டு ரீடு பண்ணும்போது உங்களுக்கு கோவமாலாம் வராதா? என்ன பாப்பா நான் ஒண்ணு சொல்றேன் நீ இப்படி பண்ணிருக்கேன். ஆக்சுவலா குழந்தைங்களை வச்சு ஒரு வீடியோ பண்ணுனாவே ஒரு தனி பொறுமை வேணும். ஏன்னா அவங்க நாம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக நான் டீச் பண்றத விட நான் சொன்னனாவே அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் பண்ணி அவங்க சூப்பரா பண்ணி. யாராவது ஏன் பாப்பா இப்படி எல்லாம் ஓவரா சேட்டை பண்ற, இந்த மாதிரி எல்லாம் ரகடாலாம் நீ பிஹேவ் பண்ணுவியா அப்படின்ட்டு யாராவது ஒன்று திட்டிருக்காங்களா உங்களை? எப்படி கமெண்ட்ல என்ன சொல்லுவாங்க? மாமா வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவுதானா? இவ்வளவு பிடிக்குமா? இவ்வளவா? அவ்வளவுதான் பிடிக்குமா? சரி, அஜித் நடிச்ச படத்துல இருந்து ஏதாவது ஒரு பஞ்சு அதே அப்படி சொல்லுவார்ல, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியும்? மித்ராக்கெல்லாம் வீடியோ கால்லாம் போன் பண்ணி பேசியிருக்காங்க. அடுத்தது போன் பண்ணி உங்க பக்கத்துல தான் இருக்காங்களா, நான் எங்க ஊர் சேலம், ஸோ அதனால சேலத்துல இருக்காங்களா இங்க இருக்காங்களா, நான் மேக்ஸிமம் சேலம் அந்த சைட்லாம் வீடியோ எடுப்பேன். ஓகே, ஸோ அவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. இங்க பக்கத்துல தான் இருக்கிறவனே பசங்களா, ஒரு சில பசங்களா டைரக்டா ரூமுக்கே வந்து மித்ராவை பார்த்துட்டு போவாங்க. சூப்பர். அப்போ இப்பவே உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் இல்ல? Q7 நேயர்களுக்கு வணக்கம். நான் RJ பரணி. அதாவது சோசியல் மீடியான்னு சொன்னாலே இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரு, நீ ஒரு இன்ஃப்ளூயன்சர், நானும் விஜே ஆங்கர்னு சொல்லிட்டு வேற லெவல் எல்லாருமே ட்ரெண்டிங்ல போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி ரீசன்ட் டேஸ்ல ட்ரெண்டிங்ல போறதுல பெரியவங்க நீங்க மட்டும்தானா, குட்டி பொண்ணு நான் நினைச்சாலும் என்னாலே சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அச்சீவ் பண்ணிருக்காங்க ஒரு குட்டி பாப்பா. நம்ம வாண்டடா வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்ல வச்ச ஒரு கேண்டிடேட் நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, த கிரேட் மித்ரா அப்படிங்கிற ஒரு குட்டி பாப்பா. சோ அவங்கள்ட்ட நம்ம வந்து பேச்சு கொடுத்து பார்த்தப்பதான் தெரிஞ்சது வேற லெவல்ல வாய் பேசுறாங்க. அப்ப நம்ம எல்லாம் இன்னும் கத்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஹாய் குட்டி பாப்பா, வணக்கம். வணக்கம். என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க? பேச மாட்டீங்களா? பேசுவீங்க. இப்படி எடுத்த உடனே எல்லாம் பேச மாட்டீங்க, அப்படியே மெல்ல மெல்ல வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி எப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வருவீங்க, அப்படிதானே? சரி, உங்களுக்கு யாரு இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? மாமா சொல்லி கொடுத்தாங்க. சரி, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா நடிச்சிட்டீங்க. நீங்க பண்ண ரீல்ஸ்லயே உங்களுக்கு எது ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? கடத்தல் வீடியோ. நல்லா இருக்கா? ஏண்டா பாடி ஆவற மாதிரி ஃப்ரீ ஆடுறானா, பாடி ஃப்ரீ அடிச்சு வச்சிருக்க. சரி, அப்போ ஒரு சின்ன விஷயம்ல நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு தானே ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் அதை கேட்ச் பண்ணிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஏதாவது டயலாக் மாமா சொல்லி கொடுத்தே ரிப்பீட் பண்ணிருந்தேன். ஓகே, அதிலே கத்துக்கிட்டீங்க. அந்த மாதிரி நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது அங்க உங்க மிஸ் எல்லாம் நீங்க ரீல்ஸ் பண்றதெல்லாம் பாத்துருக்காங்களா? அவங்கள என்ன சொல்லுவாங்க? இப்ப மிஸ் வேற இடத்துல ஒரு கிளாஸ்ல இருக்காங்க, பாப்பாங்க, பார்த்துட்டு அங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துருவாங்க. வந்து சூப்பர் பாங்க. அப்புறமா எங்க மிஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்க, அதுல எனக்கு ரொம்ப நான் நல்லா பண்றேன் அப்படியே மனசுல. சரி, அப்போ யாராவது ஏன் பாப்பா இப்படி எல்லாம் ஓவரா சேட்டை பண்ற, இந்த மாதிரி எல்லாம் ரகடாலாம் நீ பிஹேவ் பண்ணுவியா அப்படின்ட்டு யாராவது ஒன்று திட்டிருக்காங்களா உங்களை? எப்படி கமெண்ட்ல என்ன சொல்லுவாங்க? சரி, அப்ப அந்த கமெண்ட்டுக்குள்ள என்னைக்காவது நீங்க ரிப்ளை கொடுத்திருக்கீங்களா? ரியாக்ட் பண்ணிட்டு எதுவும் ரிப்ளை கொடுத்திருக்கீங்களா? இது வரைக்கும் இல்ல. சரி, மாமா வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவுதானா? இவ்வளவு பிடிக்குமா? இவ்வளவா? அவ்வளவுதான் பிடிக்குமா? சரி, அப்ப எனக்கு வந்து இவ்வளவு பிடிக்கும். அப்ப நான் உங்களுக்கு பதிலா அந்த மித்ராங்கிற கேரக்டர்ல நான் போயிடுவா, உங்களோட கெட்டப் போட்டேன். உங்களை மாதிரி இல்லைனாலும் நானும் கொஞ்சம் இவ்வளோண்டு தான் பேசுவேன். வேணா ட்ரை பண்ணி பாக்கட்டுமா? யா, ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது உங்களை விட நான் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆஃபர் போயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இதுல பார்த்துட்டு கடையை வரிச்சிருது, அப்படியா?
சரி, ஓகே. அப்புறம் நீங்க வந்து மூவிஸ் எல்லாம் பாப்பீங்களா? எந்த மாதிரி படம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு இப்ப அஜித் படம் விஜய் படம் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதுல பாட்டுன்னு இருக்குன்னா ஆ. அதுலயும் நான் எனக்கு ரொம்ப இது மாதிரிதான் நம்ம பேசணும் அது மாதிரி ஃபீல் ஆகும். சரி, அப்போ நீங்க அஜித் படம் எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அஜித், விஜய் இந்த மாதிரி பெரிய டாப் ஸ்டார்ஸோட மூவிலாம் மேடம் பாப்பாங்களாம். சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக், நடிகர் விஜய் நடிச்ச படத்தோட டைலாக் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அதே மாதிரி நடிச்சு காமிக்கணும். பஞ்ச் டைலாக் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாக் சொல்ல மாட்டீங்களா? சரி, அஜித் நடிச்ச படத்துல இருந்து ஏதாவது ஒரு பஞ்சு. தல அவர் என்ன சொல்வாரு? அதே அதே அப்படி சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியும்? காமெடியா இருக்கும். அப்புறம் மாமா எப்போது நீங்க ஷூட்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா திட்டி இருக்காரா? கொலவெறியோட இது ஏன் பாப்பா அப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லிருக்காரா? இல்ல. பரவாயில்ல, என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, நான் மாமாட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன், என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. இல்ல. எவ்வளவு நாளா இந்த மாதிரி நீங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கீங்க ஷூட்ல? ரொம்ப நாளா. சரி, இப்ப மாமா கிட்ட சில விஷயம் கேட்டணும். பேசிட்டு வந்துட்டு உங்க 2 பேரும் நான் இங்க வச்சு மோத விட போறேன். பாத்துருவோமா? மாமா வெர்சஸ் மித்ரா. இல்ல ப்ரோ, வணக்கம். இப்போ எப்பவுமே பசங்க நம்ம அப்படின்னா நம்ம ஏதாவது மாமா, மச்சான், மாப்பிள்ளை அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு டக்குன்னு செட் ஆகும் ஒரு கண்டென்ட்டுக்கு. அப்போ எப்படி ஒரு குட்டி பாப்பா கூட எப்படி அந்த ரேப்போ வந்து கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் இவங்க அங்க அந்த ஸ்ட்ரீட்ல விளையாண்டுட்டு இருப்பாங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது இவங்க பேசும்போது நான் கவனிச்சிருக்கேன். சோ இவங்களை வச்சு பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணேன். கெஸ் பண்ணி இவங்களுக்காகவே ஒரு கண்டென்ட் எடுத்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா கடையில வச்சு எடுத்தேன். அந்த கண்டென்ட் நல்லா மில்லியன் வியூஸ் நல்லாவே போயிட்டு இருந்தது. ஸோ அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து இவங்களை வச்சு பிளான் பண்ணலாம் அப்படிங்கும்போது பேர் எனக்கு நல்லா மேட்ச் ஆயிடுச்சு 2 பேர்த்துக்கும். அவங்க திட்டுறதும் நான் அதுக்கேற்ற மாதிரி பண்றதும் அந்த மாதிரி அது சூப்பரா மேட்ச் ஆயிடுச்சுனால எனக்கு ஒரு சிலது அந்த கடத்தல் வீடியோ ஒண்ணு பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, இந்த கலகலப்பு படத்துல வந்துட்டு அந்த டைமண்ட்காக இங்கேயும் அங்கேயும் அந்த சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. எங்க போனாலும் அதே இடத்துக்கு வந்து நிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. சரி, அப்ப எப்படி அந்த மாதிரி ஒரு இதுல எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சப்போஸ் இப்ப ரீடேக்னு சொல்லிட்டு ரீடூ பண்ணும்போது உங்களுக்கு கோவமாலாம் வராதா? என்ன பாப்பா நான் ஒண்ணு சொல்றேன், நீ இப்படி பண்ணிருக்கேன். ஆக்சுவலா குழந்தைங்களை வச்சு ஒரு வீடியோ பண்ணுனாவே ஒரு தனி பொறுமை வேணும். நிச்சயமா. ஏன்னா அவங்க நாம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக நான் டீச் பண்றதை விட நான் சொன்னனாவே அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் பண்ணி அவங்க சூப்பரா பண்ணிட்டு. சரி, இப்போ அந்த கான்செப்டுக்கு ஏத்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்ல எப்படி மேடம் அவங்களே கொண்டு வந்துருவாங்க? ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன், இதுக்கெல்லாம் இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணணும், அந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல முறைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களே இம்ப்ரூவ் ஆகி அவங்களே எக்ஸ்ட்ரா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சூப்பர். அப்போ அந்த சித்திரமும் கைப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த நாள் பட ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. சோ பை பர்த்லயே மித்ரா பாப்பாவுக்கு வந்து அந்த ஆக்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்திருக்கும் போல. சரி, இப்ப அந்த மாதிரி அவங்க வீட்ல எல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? பேரண்ட், மித்ராவோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஓகே தான். பட் ஆனா அமைதியா இருக்கிற பொண்ணு எப்படி இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பேசுறா அப்படின்ற மாதிரி. அவங்களுக்குள்ள ஒரு நடிப்புங்கிற அந்த ஒரு மிருகம் வந்து தூங்கிட்டு இருந்திருக்கு, நீங்க வெளியில கொண்டு வந்துட்டீங்க. இப்போ வெளியில ரெகக்னிஷன் அப்படின்னு வரும்போது வெளியில எல்லாம் போகும்போது யாராவது உங்களை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி வந்து பாத்துருக்காங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நிறைய பேரு மித்ராக்கெல்லாம் வீடியோ கால்லாம் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அடுத்தது ஃபோன் பண்ணி உங்க பக்கத்துல தான் இருக்காங்களா? நான் எங்க ஊர் சேலம். ஸோ அதனால சேலத்துல இருக்காங்களா இங்க இருக்காங்களா? நான் மேக்சிமம் சேலம் அந்த சைட்ல எல்லாம் வீடியோ எடுப்பேன். ஸோ அவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. இங்க பக்கத்துல தான் இருக்கிறவனே பசங்களா ஒரு சில பசங்களா டைரக்டா ரூமுக்கே வந்து மித்ராவை பார்த்துட்டு போவாங்க. சூப்பர். அப்ப இப்பவே உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் இல்ல? சரி, இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கும் ஒரு பெருமையா இருக்கும், நம்மளும் இந்த சொசைட்டில பப்ளிக்ல ஒரு செலிபிரிட்டியா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்னைக்காவது நீங்க வந்துட்டு பரவாயில்ல இல்ல என்னடா இது பாக்குற இடத்துல எல்லாம் இப்படி வந்துடுறாங்களே அந்த மாதிரி எல்லாம் தோணும்? அந்த மாதிரிலாம் இப்போ கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு குட்டி குட்டி விஷயம் தான், டக்கு நமக்கு வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மனசுல நிக்கணும். அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் நீங்க எப்படி எடுக்கிறீங்க? ஆக்சுவலா ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு லைன் இதுதான், இப்ப கடத்தல் வீடியோனா கடத்தல் வீடியோலாம் என்னென்ன பேசலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்குவேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி அதை மெர்ஜ் பண்ணி ஆட் பண்ணி ஃபினிஷிங்ல என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கடைசியா கொண்டு வரணும். ஓகே, இப்போ அந்த மாதிரி எவ்வளவு நாள்ல அது எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? ஒரு கான்செப்ட் நீங்க எடுக்கிறீங்க, அந்த கண்டென்ட் வந்து நீங்க பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? மேக்சிமம் நான் தனியா இருந்தேன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல எடுத்துருவேன்.
ஸோ பசங்களோட இதெல்லாம் சுத்திட்டு இருந்தேன்னா அது ஆன் த ஃப்ளோல ஒரு சில டைம்ல நான் கண்டென்ட் எழுதும் போதெல்லாம் தனியாலாம் பேசிட்டு இருந்திருப்பேன். ஓ இதுக்கு இந்த மாதிரி பேசணுமா, இந்த மாதிரி பேசணுமா, ஆப்போசிட்ல என்ன பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் தனியாலாம் பேசியிருக்கேன். ஸோ கண்டென்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே. இப்போ சில விஷயம் வந்து நீங்க சொன்னதை நீங்க எடுக்கிற கண்டென்ட்டை பாப்பா நடிச்சிருப்பாங்க. ஆமா ஆமா. அவங்க ஏதாவது கண்டென்ட் வந்து இந்த மாதிரி மாமா இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து மாமா எனக்கு வந்து இந்த ஸ்லாங் வராது, பட் ஆனா இந்த மாதிரி நான் சொன்னா நல்லா ரீச்சா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவளே ஒரு சில இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க. ஐடியாஸ் அவங்களே சொல்லுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோ கடுகு செலுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. சோ குட்டி பொண்ணு தானே என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா ட்ரெண்டிங்ல போற அளவுக்கு நம்ம கிட்ட டேலண்ட் இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெளியில எல்லாரையும் ரசிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு மேடம் காமிச்சிருக்காங்க. சோ அதுக்கு கிரேட் சல்யூட், கிரேட் அப்ளாஸ் நம்ம கொடுக்கணும். ரைட். அடுத்துதான் இப்போ ஃபியூச்சர்ல உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு அம்பிஷன் வச்சிருப்பீங்க. அதை நான் அப்புறம் வரேன். இப்போ இந்த மாதிரி இந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்த உடனே உங்க 2 பேரை பார்த்த உடனே நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது வந்திருக்கா? இல்ல யாராவது அப்ரோச் பண்ணிருக்காங்களா? இல்ல நீங்க யாரையாவது அப்ரோச் பண்ணிருக்கீங்களா? இல்ல இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணல. வந்துச்சுன்னா கண்டிப்பா பிளான் பண்ணுவேன். ஓகே. ஒருவேளை இப்போ உங்களுக்கு இல்லாம மேடம்க்கு வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க? தாராளமா போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி. ஆல்ரெடி அவங்களுக்கு கண்டிப்பா வரும். எனக்கு நல்லா அந்த ஒரு இது இருக்கு. அவங்க ஆக்டிங்லயே தெரியும் எனக்கு கண்டிப்பா நிச்சயமா. ஃபியூச்சர் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு. அதனால வெரி குட். சோ அந்த நம்பிக்கை அதானே எல்லாம். ரைட். இப்போ பாப்பாவை பார்க்கும்போது சில இடத்துல எல்லாம் அந்த இமைக்காத நொடிகள்ல நயன்தாராவோட பொண்ணு கேரக்டர்ல மானஸ்வி அந்த பாப்பா பண்ணிருப்பாங்க. இந்த ஓங்குவானாமே ஓங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தோரணை சில இடத்துல எல்லாம் பார்க்க முடியுது. சோ ஒருத்தரை இமிடேட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா அந்த பாப்பா வந்து அவங்களோட ஒரிஜினாலிட்டியில அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் நீங்க கவனிச்சு ஆமா, பாத்துருக்கீங்களா? கண்டிப்பா அப்ப எப்படி ஃபீல் ஆகும் உங்களுக்கு? ஆக்சுவலா அப்ப ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் அமைதியா பேசுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பயங்கரமா பேசவும் ஓகே எனக்கு சேம் லைக் அது நீங்க சொன்னீங்கல்ல அதே மாதிரி தான் அவங்க பண்றாங்க. சூப்பரா பண்றாங்க. வீடியோ ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கிறதுனால நல்லா சூப்பரா. இப்போ ஷூட் பண்ண போகும்போதெல்லாம் எனக்கு அதுவும் போற இடத்துல எல்லாம் வந்துட்டாங்க, அந்த பக்கம் போங்க, அந்த மாதிரி யாராவது உங்களை இங்க வேணா அந்த இல்ல பக்கம் ஆக்சுவலா போங்க நாங்க எடுத்தது எல்லாமே ஸ்ட்ரீட் வீட்டுக்குள்ளங்கிறதுனால அந்த பிரச்சனை எதுவும் இல்ல. மேக்சிமம் நான் வெளியே பாப்பாவை கூட்டு போனதுல ஒரே ஒரு இடத்துல பானிபூரி கடையில எடுத்தோம். அந்த இடத்துல கூட ஓகே சூப்பர் நீங்க பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது ஸ்டார்டிங் டைமுங்கிறது அவங்களுக்கு வீடியோ நாங்க பண்றதே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நாங்க எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வீடியோ காட்டுங்கன்னதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இனிமேல் எடுக்கிறதுனா இங்க வாங்க நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்ற சூப்பர், மாதிரி வெரி தான் குட். இப்போ சில இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக டைம் பாஸ்க்காக பண்ணதே ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனலாவே இது மாறி இருக்கும். அந்த மாதிரி இது ஃபியூச்சர் எதுவும் நீங்க ஐடியா வச்சிருக்கீங்களா? ஃபியூச்சர் மேபி செட் ஆயிடுச்சுன்னா மேபி அந்த மாதிரி மாத்திக்கலாம். ஸோ இன்னைக்கு இருக்கிற இதுல நமக்கு எப்படி சொல்றது, பப்ளிக்ல வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றது கூட இனிமே வந்து துக்கமா சொல்ல முடியாது. ஸோ அது வந்து கேஷுவலா காமெடியா சொன்னாலும் கூட நல்லா இருக்குமேன்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ காமெடினாலும் அதுக்கு நமக்கு அந்த திங்க் பண்றதுக்கான அந்த கிரியேட்டிவ் மைண்ட் வந்து நமக்கு வேணும். ஸோ அந்த மைண்ட் வந்து உங்களுக்கு எப்போ இருக்குங்கிறது நீங்க கண்டுபிடிச்சீங்க? எனக்கு ஸ்டார்டிங்ல ஆக்டிங் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்டிங் பண்ணணும் ஆனா யாரை மீட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தெரியல. இப்ப என்ன மாதிரியே ஆபீஸ்ல இன்னொருத்தர் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாரு. ஸோ அவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். அவர் பேர் சீனிவாசன். அவர் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் தான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கும்போது ரீல்ஸ் பண்ணலாமே அப்படின்ற அந்த டைம்ல ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ரீல்ஸ் பண்ணலாமே அப்படின்றதுனால ரீல்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் போய் காசு கொடுத்து மொபைல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஊரில் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இங்கே ஸ்ட்ரீட்ல பண்ணுவோம். அதுக்கப்புறம் நடுவில் மித்ராவை பார்க்கும்போது மித்ரா வச்சு அப்படின்னு. ஆனால் இப்போ எல்லா சைட்லையும் எனக்கு சப்போர்ட் தான். எங்கள் ஊர் மக்களாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஆஃபீஸ் சைடு எல்லா இடத்துலையும் ஃபுல் சப்போர்ட். ஸோ சீக்கிரமா ஒரு டிஜிட்டல் மீடியாஸ்லயே பார்த்துட்டு இருந்த நம்ம கூடிய சீக்கிரம் மித்ரா வெர்சஸ் மிஸ்டர் சுரேஷ் கிருஷ் இவங்க 2 பேரையும் நம்ம வந்துட்டு ஒரு சில்வர் ஸ்கிரீன்ல பார்த்தா எப்படி இருக்குங்கிற ஒரு இமேஜினேஷன் எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்.